பணம் என்பது வெறும் எண்களே, மேலும் எண்கள் ஒருபோதும் முடிவடையாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பணம் தேவை என்றால் மகிழ்ச்சிக்கான உங்கள் தேடல் ஒருபோதும் முடிவடையாது. பணத்தால் வாங்கக்கூடிய விஷயங்களுக்காக உங்கள் பணத்தை செலவிடுங்கள். பணத்தால் வாங்க முடியாத விஷயங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். பணக்காரர்கள் நான் தான் என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன் என்று நம்புகிறார்கள். ஏழைகள் எனக்கு கிடைத்த வாழ்க்கை இதுதான் என்று நம்புகிறார்கள். உங்கள் சம்பளம் சிறியதாக இருக்கும்போதே ஏதாவது சேமிக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அதிகம் சம்பாதிக்க தொடங்கிய பிறகு சேமிப்பது சாத்தியமற்றது. பணக்காரர்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்து எஞ்சியதை செலவு செய்கிறார்கள். ஏழைகள் தங்கள் பணத்தை செலவு செய்து எஞ்சியதை முதலீடு செய்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக சம்பாதிப்பீர்கள். பணத்தால் மகிழ்ச்சியை வாங்க முடியாது, ஆனால் அது நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த நினைவுகளை கொடுக்கும். தூங்கும்போதும் பணம் சம்பாதிக்கும் ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் சாகும் வரை வேலை செய்வீர்கள். உங்களிடம் பணம் இருக்கும்போது நீங்கள் யார் என்பதை நீங்கள் மட்டுமே மறந்து விடுவீர்கள். உங்களிடம் பணம் இல்லாத போது நீங்கள் யார் என்பதை இந்த முழு உலகமும் மறந்து விடுகிறது. அதிகமாக வைத்திருப்பவன் பணக்காரன் அல்ல, அதிகமாக கொடுப்பவனே பணக்காரன். பணம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராத அந்த பணத்தை இழக்க எந்த பணக்காரனும் தயாராக இல்லை. பணத்தால் புத்தகத்தை வாங்கிவிட முடியும், ஆனால் அறிவை வாங்கிவிட முடியாது. ஆடம்பர செலவை அத்தியாவசிய செலவாக மாற்றாமல் முடிந்தளவு சேமித்து கொள்ளுங்கள். யாரிடமும் கையேந்தாமல் இருக்க. வாழ்வதற்கு செலவு மிக குறைவு, ஆனால் அடுத்தவனைப் போல வாழ்வதற்கு தான் செலவு அதிகம். நல்ல வழியில் மிகுதியான பணம் சேர்த்தவனுக்கு மற்ற அறமும் இன்பமும் எளிதாக கிடைக்கும். யாராலும் பணத்தை சம்பாதிக்க முடியும், ஆனால் அறிவாளியால் தான் அதை பத்திரமாக வைத்திருக்க முடியும். சாதாரண காகிதம் கூட உன் தகுதியை தீர்மானிக்கும் பணம் என்ற பெயரில். பணம் ஒரு கொடூரமான எஜமான், ஆனால் மிகச்சிறந்த வேலைக்காரன். உங்கள் செல்வத்தை அதிகரிக்க 2 வழிகள் உள்ளன. உங்கள் வழிமுறைகளை அதிகரியுங்கள் அல்லது உங்கள் விருப்பங்களை குறையுங்கள். இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்வதே சிறந்தது. ஒரே நேரத்தில் மிகுந்த செல்வந்தராகவும் நல்லவராகவும் இருப்பது சாத்தியமல்ல. உங்களால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் உங்களால் உங்கள் பணத்தை கட்டுப்படுத்த முடியாது. வாழ்வறிந்து செலவு செய்தால் வாழ்க்கை மலரும், வரவு மீறி செலவு செய்தால் வாழ்க்கை கருகும். நன்றி, வணக்கம்.